தவக்கால 10 மணி ஜெபம். உங்கள் வீட்டின் மேல் வல்லமையான ஆசீர்வாத ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைய 10 மணி ஜெபத்தை என் வீடு மற்றும் என் குடும்பத்துக்காக உமக்கு பூரணமாக அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, நீங்கள் வாழ்ந்த நசரேத்து வீடு அமைதி, அன்பு மற்றும் ஜெபத்தால் நிரம்பிய வீடாக இருந்தது. அதே மாதிரி எங்களது வீடும் உங்கள் ஆசீர்வாதத்தால் நிரம்பி சாந்தியும் ஒற்றுமையும் நிறைந்ததாக மாறும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் வீட்டு வாசல் முதல் பின்னர் வரை உங்கள் பரிசுத்த ரத்தம் பாதுகாப்பாய் சுற்றியிருக்கட்டும். ஓர் தீய சக்தியும் நம்மை பாதிக்காதபடி காக்கவும். தந்தையே, இந்த வீட்டில் வசிக்கும் ஒவ்வொருவரும் உங்களால் ஆசீர்வதிக்கப்படட்டும். நம் உறவுகள் நல்லவையாக மாறட்டும். வீடு சண்டையின்றி அமைதியோடு இருக்கட்டும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தாயாகிய மரியே, உங்கள் கரங்களில் இந்த வீட்டையும் குடும்பத்தையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். அமைதி, பாதுகாப்பு, அன்பு எங்கள் வீட்டில் நிலவட்டும். நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கு அமைதி நிறைந்தது போல எங்கள் வீடும் அந்த வகையிலே இருக்கட்டும். தூய ஆவியே, இந்த வீட்டில் உங்கள் பரிசுத்தம் நிரம்பட்டும். ஒவ்வொரு அறையிலும் உங்களது அமைதி, ஒழுக்கம், பரிசுத்தம் நிலவட்டும். ஆண்டவரே, இந்த வீட்டில் இருப்பவர்கள் எல்லோரும் உங்களால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இங்கு வருபவர்கள் மன அமைதியுடன் திரும்பட்டும். இந்த வீடு உங்களின் தேவாலயமாக மாறட்டும். இவ்வெல்லாம் ஜெபங்களையும் உம்மிடம் அன்புடன் நம்பிக்கையுடனும் ஜெபிக்கிறோம். ஆமேன்.